முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு நடக்குவாங்க தலைமுடியை போய் எண்ணிடலாம், ஆனா வெள்ளத்துல விட முடியாது அப்படிதான். அந்த உறவுகள் கண்ணுக்கு எட்டாத தூரத்துல பார்க்க முடியாம இருந்துச்சு, தெரியாம இருந்துச்சு. பக்கத்துல இருந்த உறவு மட்டும் தெரிஞ்சிச்சு. அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் முன்னோர்கள் கத்துக்கிட்ட பாடம் தான். அநேகமா இந்த ராமநாதர் குடியிருப்புல கடைசியா என் காலடி மீதிப்பட்ட இடங்கள் எல்லாம் பார்த்தது நான் ஒட்டியாதான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு முன்ன உள்ளவங்க எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, எங்க அத்தம்மா நாங்க இப்படி இருந்தோம் அப்படின்னு. நான் அதிகமா சொல்றது போல அவங்க கற்று தந்த முக்கியமான விஷயத்த மட்டும் நான் அவங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வாங்க. கண்டிப்பா அந்த பிள்ளைங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் பெஸ்டா இருப்பாங்க, ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. அந்த விஷயத்த மட்டும் நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன். நான் ஒரு தடவை தோட்டத்துக்கு போயிருக்கும் போது தோப்பு எங்க அயம்மா என்னை கூப்பிட்டு, எங்க அயம்மா பேரு ரஞ்சிதா அம்மாள், சுந்தரமகாலிங்க தாத்தாங்கிறது என்னோட தாத்தா. என்னோட அப்பா பேரு பால்குற. எங்க சுந்தரமணி தாத்தாவோட அப்பா முத்துநாடர். ஏன்னா முத்துநாடர் அவங்களுக்கு ராமையாடர் வாரிசுல இருந்து சொன்னதான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா விட்டுருச்சு சொந்தங்களை அதுக்காக சொல்லும். ராமையாடர் குடியிருப்பு நம்ம குடியிருப்பு பேரு. ராமையா நாடாரின் இரண்டாவது புதல்வன் முத்து நாடார். முத்து நாடாரின் தவ புதல்வன் சுந்தரமகாலிங்க நாடார். அவர்களின் மனைவி தெய்வ திரு ரஞ்சிதாம்பாள். அவர்கள் வழி வந்த பால்துறையின் மகள் சுந்தரி. சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒரு கதை மாதிரி கேட்குறேன். நான் தோட்டத்துக்கு போயிருந்தேன். எங்க அம்மா ஒரு கிரீன் எடுத்து என் முன்னாடி போட்டு அழகு இதை பிண்டு அப்படின்னு ஐயமா எனக்கு தெரியாதே அப்படின்னு அவருக்கு சொன்ன முதல்வர். பெண் பிள்ளைகள் எந்த ஒரு வேலையையும் தெரியாது அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன் தெரியாது? எல்லாம் நான் சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்க. எந்த ஒரு வேலையும் தெரியாது மட்டும் சொல்லாத அப்படின்றத முதல் பாடம். எல்லா வேலையும் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு வீட்டு வேலை, வெளி வேலை, எல்லா வேலையும் சொல்லிக் கொடுக்கணும். முதல் பாடம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு புளிய மரம் இருக்கும், ஒரே ஒரு புளிய மரம் தான் இருக்கும். அதை சுற்றி முள்ளு வேலி போட்டுக்கும். ஒரே ஒரு மொத்தப்பட்ட புளிய மரம் அந்த முள்ளுக்கு கீழே போய் கிடக்கும். சரியா? அந்த புளிய மரத்தை கையை விட்டு எடு அழகு அப்படின்னு எங்க அயமா என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க. இவ்வளவு முள்ளுக்கு நடுவுல அந்த புளிய மரத்தை எடுக்கிறதுல கை எத்தனை இடத்துல குத்தி கிழிக்கும். ஆனா பழம் தான் முக்கியம், முள்ளு கிடையாது. தர முடியுதா? பழம் தான் முக்கியமே தவிர அந்த புளிய மரத்தை எடுத்ததுனாலதான், அந்த தைரியம் எடுத்ததுனாலதான் நீங்க பேசுற அளவுக்கு தைரியம் அதத்தான் சொல்ல வர்றாங்க. சரியா? இப்ப நம்ம எடுத்து கைய உள்ள விடும்போது கைய உள்ள எப்படி ஒரு 10 மணி இருக்கும், 10 மணி இருக்கும். பழத்தை எட்ட முடியாது. கைய வெளியெடுத்து இப்படி ஆகிட்டு மறுபடியும் கைய விடணும். பழத்தை வீட்டுக்கு போக முடியாது, சோறு. அப்ப பழத்தை எடுத்தோம், திருப்பி அந்த கைய லாபகமா விடும்போது 8 முள்ளுக்கு. திருப்பி கையெடுத்து தொடச்சிட்டு திருப்பி கைய விடும்போது 4 முள்ளுக்கு. அதுக்கடுத்து நம்ம உள்ள விடும்போது அந்த பழத்தை எடுத்துதான் அந்த கை வெளியேறும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குறிக்கோள் பழம், அதுக்கு வர்ற இடையூறு தான் அந்த முள்ளு. முள்ளை நீங்க பொருட்படுத்தீங்கன்னா பழத்தை அடைய முடியாது. பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி